காத்தால மலர்ந்த செந்தாமல் பூ இருக்கபடி உங்களுடைய முகமானது இதற்காக வாடி வதக்கி இருக்குதுங்க. என்னங்க காரணம்? என்னாச்சு சொன்னதானே தெரியும். எந்த நேரமும் செந்தாமரை போன்று இருக்கின்ற உன்னுடைய முகம் ஏன் வாடி கிடக்கிறது என்று கேட்கின்றார். உண்மைதாங்க. கச்சலை என்ன கேட்கக்கூடிய விஷயத்தை கேட்டுவிட்டா என்று மனதில் வேதனைப்படுகிறது, விவேகப்படுகிறது. என்னங்க ஆச்சு சொல்லுங்க. என்ன நாட்டு இளவரசன் இருக்கிறானே தத்துவன் இளவரசர்? ஆமா. என்னங்க ஆச்சு? என்ன வார்த்தை உரைத்தான் தெரியும்? என்னங்க சொன்னாரு? என்னை பார்த்து என் கரத்தால் மணிமுடி சுட்டுவாங்க. அவனுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அவன் சின்னஞ்சிறு குடத்திலிருந்து தாளாட்டி தூக்கி தொட்டி தாளாட்டி பாலூட்டி சீரம் சிறப்போடு வளர்த்தேன் அல்லவா? உண்மைதாங்க. என் கரத்தால் மணிமுடி சுட்டுவாங்க. எதுவுமே கிடையாது. நல்லதுதானே? யார் வாழ வழியின்றி வந்தவன், என் நாட்டிலிருந்து ஓடி வந்தவன், செருப்புக்கு சமா போதுங்க. செருப்புன்னு சொன்ன பாத்தியா? அந்த செருப்பு சிறப்படிக்கு சொல்லிட்டு வராம அமைச்சவத்துக்கு நியாயமாங்க. எனக்கு நீங்க பாருங்க, என்னங்க செய்யணும்? கச்சலை அகையால் உன்னிடம் ஒரு ரகசியம். என்னங்க ரகசியம்? ரகசியம் என்ன ரகசியம்? என்னங்க? நாளை தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று, வெள்ளிக்கிழமை அன்று அவளுடைய தங்கை இருக்கிறாள் அல்லவா, முத்தழகி. முத்தழகி அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. மஞ்சள் நீராட்டு விழா? ஆமாம். சொல்லுங்க. அந்த மஞ்சள் நீராட்டு விழாவிலே புதுமையான நாட்டியம். ஆமா. பிறகு தன்னுடைய நாட்டியத்தை ஆடி எப்படியாவது அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் நான் சொல்லும்படி கேட்டால் ஒரு சின்ன ரகசியம். அப்படியா? சொல்லுங்க. எப்படி இது மாதிரிலாம் செய்ய முடியும்? எனக்கு நான் உயிருக்கு உயிரை காதலிச்சு வரேன். அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து உங்களுக்கு தகச்சி நடிக்கிறேன். என்னால முடியாதுங்க. முடியாது. நான் சொல்லும் வார்த்தையை கேட்டால் என் நாட்டுக்கு நீ இளவரசி ராணியாக ஆகிடுவாய். நான் ராஜா, நீ ராணி. அப்படியா? எனக்கு வேணாங்க. நான் சொல்றது கேளுங்க. வேணான்னு சொல்றேன். சொல்லு. வேணாங்க. கணவன் வார்த்தைக்கு மறுவார்த்தை உரைக்க மாட்டால் ஒரு பெண்ணு போய் ஒரு குடும்பத்தை கெடுக்கலாமா? சொல்லு. ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்க மாட்டேன். முடியாதுங்க. அது என்னடி போச்சு? அறிவை வைத்தார்.
அடிமை செய்தானே. வீரை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீரை தூங்கும் போது பாட முடியுமா? கட்டளை நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்டால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்னங்க நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. என்னங்க பெண்ணால் அப்படியே எதுவுமே கிடையாதுங்க. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் இந்த கட்சியால். இங்க பாருங்க, நீங்க புள்ளி வைங்க, நான் கோலம் போடுறேன். சாபாஷ், சாபாஷ். கோடு போடுங்க. இங்க இருந்து நானு மாணவர்கள் பைபாஸ் ரோடே போட்டு காட்டிருங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த காரியத்தை நான் கச்சிதமா முடிச்சிருங்க. சாபாஷ், சாபாஷ், சாபாஷ். டேய், பார்த்தாயா கட்டளை? நான் கோடு போட்டா ரோடே போட்டு பிடிப்பா, நான் புள்ளி வச்ச கோலமே போட்டு பிடிப்பா. கட்டளை பிறகு வந்து சந்திக்கலாம். வருகிறேன். ஏண்டா குட்டி, அடிச்சவளே முட்டை. என்னடா இந்த பாய் தெரியல பொண்ணாக்கு நீ. ஏண்டா பையா? பையன் நெய்ல பால்ல விழுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மடியிலே விழுந்துக்குது. இது நம்ம தழுவ உள்ளாமா? வேணாடா, விடக்கூடாதுடா. இவன் யாரு? யாரு? ஒரு நாட்டு அமைச்சர். ஆமாண்டா. அமைச்சர் மூலியமா போய் அந்த நாட்டை நம்ம பக்கம் கைப்பற்றிக்கினா என்ன? சரிடா. நம்பாடு புள்ளி பூனை தூங்கி கிடக்குது. உண்மைதான்டா. நீ ராணி ஆயிடுவே, நானு நீ ராஜாவாயிடுவேன். ராஜா உன ஆக்குறது ராஜா. சரி, ஒரு மந்திரி கிந்திரி எதுனா உன ஆக்குறா பையா. ஆமா. இப்ப எங்க போனோம்? டேய், சத்தியபுரி நாடு சென்று ஆமா அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். ஆமா. அங்க நாட்டியம் ஆட வேண்டும். போகலாமா? போலாமா? வர, புறப்படு. ஆடி பாடி அற்புதமான ஏற்பாடாக இருக்கிறது. மாவிளை தோரணங்கள், வண்ண விளக்குகள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. எல்லா ஏற்பாடும் அமைச்சர் இருந்துதான். ஆமா, அனைவரும் நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஏற்பாடும் தயாராக இருக்கட்டும்.